தமிழ்நாடு அரசு அமைச்சிருக்கிற சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல வாதத்தை வச்சாங்க. இதனாலேயே ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருத்தருடைய மேற்பார்வையில ஒரு சிறப்பு விசாரணை குழுவை உச்சநீதிமன்றம் அமைக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துல தமிழக வெற்றி கழகம் வாதம் வச்சாங்க. கரூர் கூட்ட நெரிசல்ல எஸ்ஐடி விசாரணைக்கு எதிரான மனுக்கள், சிபிஐ விசாரணை கோரிய மனுக்கள் மேல விசாரணை உச்ச நீதிமன்றத்துல தொடங்குச்சு. நீதிபதிகள் ஜே மகேஸ்வரி, அஞ்சாரியா அமர்வு மனுக்களை விசாரிச்சாங்க. விஜய் மேல சென்னை உயர்நீதிமன்ற கருத்துகளுக்கு எதிரா தாவேகா தரப்பு வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் அவர்கள் வாதத்தை வச்சிட்டு வராரு. கரூர் சம்பவத்துல விசாரணை நடத்தப்படுறத நாங்க எதிர்க்கல. உச்ச நீதிமன்றமே சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு விசாரணை நடக்கட்டும். முன்னாள் நீதிபதி விசாரணையை மேற்பார்வையிடட்டும். தமிழ்நாடு காவல்துறையினுடைய சிறப்பு விசாரணை குழுவை நாங்க ஏற்கல. தமிழ்நாடு அரசு அமைச்சிருக்கிற சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. எங்களுடைய தரப்புல விளக்கமே கேட்காம உயர்நீதிமன்றத்தினுடைய கருத்துகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. கரூர்ல இருந்து போலீசாரினுடைய கட்டாயத்தினால விஜய் வெளியேறினாரு. பரப்புரை பேருந்துக்கு பக்கத்துல நிறைய வாகனங்கள் வந்தப்போ ஒரு வாகனத்துல மோதி இருக்கு. இத பத்தி முறையா விசாரிக்கிறதுக்கு நீதிபதி தலைமையிலான எஸ்ஐடி தேவை. இதனாலேயே ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருத்தருடைய மேற்பார்வையில ஒரு சிறப்பு விசாரணை குழுவை உச்சநீதிமன்றம் அமைக்கணும் அப்படிங்கிற வாதத்தையும் வச்சிருக்காரு. தேர்தல் பிரச்சார நெறிமுறை தொடர்பான வழக்கினப்போ விஜய் அவர்கள் பத்தின கருத்துக்களை உயர்நீதிமன்றம் முன் வச்சது ஏன்? தேர்தல் பிரச்சாரம், ரோட் ஷோ வழிகாட்டுதல்களுக்கான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல கிரிமினல் வழக்கானது எப்படி? கரூர் பிரச்சாரம் தொடர்பான நெறிமுறைகளுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குல எஸ்ஐடி விசாரணைக்கு எப்படி உத்தரவிடப்பட்டுச்சு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்புச்சு. இதுக்கு தமிழக அரசு அளிச்சிருக்கிற பதில்ல, வழிகாட்டு நெறிமுறைகள் கோரிய வழக்குல மதுரை அமர்வு எந்த உத்தரவுமே பிறப்பிக்கல. சென்னை அமர்வு இத விசாரிக்கிறத மேற்கோள் காட்டி அங்க முறையீடு செய்ய அறிவுறுத்தியிருக்காங்க. அதன் அடிப்படையிலேயே உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. உயர்நீதிமன்றம் தான் சிறப்பு விசாரணை குழுவை அமைச்சாங்க. குழுல இருக்கிற அதிகாரிகளை சந்தேகப்பட எந்த காரணமுமே இல்ல. கோர்ட் தான் அஸ்ரா கார்க் அப்படிங்கிற அதிகாரிய நியமிச்சாங்க. தமிழக அரசு அதுல எந்த தலையீடுமே செய்யல அப்படின்னு தன்னுடைய வாதங்களை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அஸ்ரா கார்க் சிபிஐலயும் ஒர்க் பண்ணிருக்காரு. அஸ்ரா கார்க் நேர்மையான அதிகாரி அப்படின்னும் தமிழக அரசு சார்பில் சொல்லப்பட்டிருக்கு.